ஒன்று பட்டா வேணும், இல்லைன்னா படித்து வாங்கின பட்டம் வேணும். இது ரெண்டுமே காமராஜர் இல்லாத போது நகரசபை எலெக்ஷனில் அவர் நிராகரிக்கிறாங்க. இந்த செய்தி பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு போய் சேருகிற போது ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து இவங்க அம்மா அவகிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் இந்த வீட்டு உங்கள் பேரில் இருக்க இதை காமராஜ் பேரை எழுதி வைங்க, இதை வச்சு வந்து காமராஜர் எலெக்ஷனில் நிற்பார் அப்படின்னு சொல்லுகிற போது அவங்க தரலை. உடனே பசும்பொன் ஐயா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, 4-5 ஆடுகளை வாங்கி அதுக்கு ரசீதை பெற்று அந்த ரசீதை வச்சு தான் நகரசபை தேர்தலில் காமராஜரை நிற்க வச்சாங்க. அப்படி நிற்க வச்சு வென்று அதுலேயும் சில குழப்பங்கள் நிறைய நடந்தது. அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தீர்த்து வச்சு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றாங்க. அன்னைக்கு பெற்ற வெற்றி தொடர்ந்து எங்கே போய் நின்னார் தெரியுங்களா, டெல்லியில் பாரத பிரதமர் யாராக இருக்கணும் அப்படிங்கிற தேர்வு செய்கிற இடத்துக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வர்ற இடத்துக்கு காமராஜர்